அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிபு பேச்சு வர்த்தகத்திற்கு முன்னறிவிக்கும் வகையில் 30 நாடுகளுக்கு போர் நிறுத்த அறிவிக்க வேண்டும் என்ற ஏற்படுத்திய உக்ரைன் வேண்டுகோள் விடுவித்த இந்த சூழலில் ரஷ்யா மீண்டும் ஆயுதத்தை பிரயோதமாக கையில் எடுத்து குறிப்பிட்டுள்ளது. இப்போ ரஷ்யா யுக்ரைன் கைது பரிமாற்றங்கள். இப்போ முன்னதாக உக்ரைன் தாக்குதல் மீது எரிய 95 தினங்களுக்கு வெற்றிடமாக முன்னறிவிக்கப்பட்ட ரஷ்யா தெரிவித்து இரு நாடுகளுக்கு இடையில் கைதுகள் பரிமாற்ற நிலையில் இந்த தாக்குதலை அலங்காரம் உள்ளது. போர் நிறுத்தத்தை அறிவிப்போம். மீண்டும் உக்ரைன் 30 நாடுகள் போர் நிறுத்தத்தை அறிவியுங்கள் என்று உக்ரைன் வேண்டுகோள் விடவும் திரும்பி ரஷ்யா ஆயுதங்களை கையில் எடுத்துள்ளது. ஜெயமுர்தீன் வலியுறுத்தல். இப்போ உக்ரைன் மீது ரஷ்யா நடவடித்த ஒவ்வொரு அந்த நாட்டின் மீது கூலார போராட தடைகளை விதிக்க வேண்டும் என அறிவிக்கையில் ஜெயமுர்தீன் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து கொடூரங்கள் மற்ற நாடுகளுக்கு மேலுள்ள நாடுகள் இருந்தாலும் தொடர்ந்து குற்றங்களை கொடூரமான கொலைகளை செய்து வந்த என்றும் என உக்ரைன் இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மேல் பயங்கரமான குற்றச்சாட்டு. ரஷ்யா உக்ரைன் மேல் தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவால் முடியும் மொழிக்கு வெடி பார்ப்பது ஜெர்மனி விமானி மீதும் தொடர்பாக அவர்கள் வெளிநாடுகளுக்கும் அறிவிக்கையில் அமெரிக்கா உலகத்தில் பிற நாடுகளுக்கு அமைதி காப்பது ரஷ்யா உக்ரைனை போல இருப்பது. ஜெர்மனிக்கு வலியுறுத்திய ரஷ்யா உக்ரைன் மேலே ஒவ்வொரு தாக்குதல் தாக்கி கொண்டு வருகிறது. அந்நாட்டில் தாக்கிய ஒவ்வொரு இதுக்கு மேலே ரஷ்யாவுக்கு ஒவ்வொரு பொருட்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று ஜெர்மனிக்கு வலியுறுத்தியுள்ளாராம். போர்கள் தொடங்கி 3 ஆண்டுகளுக்கு மேலே நடைபெற்றிருக்கிறது. அதில் சூழ்நிலையில் ரஷ்யா மீது வரை நடைபெற்ற தாக்குதல் இது மிகப்பெரிய தாக்குதலாகவும் இதாக்கப்பட்டது. உக்ரைன் மேலே ரஷ்யா எளிய 266 டிப்பர்களையும் 45 எமிராத்துடைய உக்ரைன் வெற்றியுடன் முடிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலின் ஏணிக்கணிகள் 45 அதில் தாக்குதல் வெளியாக உள்ளது. கீழ் நகரத்தில் 11 பேர் காயம். இந்த தாக்குதல் இவில் நகரத்தில் மட்டுமே 11 பேர் காயத்தால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல கெமுமின் நகரின் 4 பேர் உயிரிழப்பு. இது தவிர ஏமாற்றங்களை கட்டணமாக தவறிக்கப்பட்ட இந்த தாக்குதல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது உக்ரைன் அதிபர் ஜெர்மனிக்குள் குற்றம் சாட்டை முன்வைத்துள்ளார். உக்ரைன் தலைநகரில் குறைந்த தாக்குதல். ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பலத்தில் உக்ரைன் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளிலும் பரசுர குண்டு மழை பொழிகின்றது வருகின்ற போது வகையில் உக்ரைன் தலைநகர் கிவ் உள்ள நகரத்தில் குறித்து வைத்து ரஷ்யா 367 துப்பாக்கிகளை இறக்குமதி செய்து எளிய உள்ள அதிக குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழப்பு. உக்ரைன் ஆய்வுகள் ஒரு பதிவு கொடுக்குறாங்க. ரஷ்யா அதிகமான தாக்குதலை எங்கள் மேலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ ரஷ்யா 367 இந்த குண்டுகளை வைத்து என்ன செஞ்சாங்கன்னா உக்ரைன் தலைநகரையே போட்டியாங்க. இதில் 13 பேர் உயிரிழந்தாங்க. உக்ரைன் மீது படையெடுத்த ரஷ்யா அது 2022 ஏப்ரல் மாதம் படையெடுத்தது. அந்நேரத்தில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகளும் கற்றுக் கொடுத்து வந்தது. மீண்டும் ரஷ்யா 13 பேர் உயிரிழப்பு. நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.